வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்ப அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் தேடப் போறோம். இது உங்களுக்கான நேரம். நீங்க அன்றாடம் வாழும் வாழ்க்கைய, உங்கள சுற்றி உள்ள உலகத்த, இன்னும் சொல்லப்போனா உங்களையே நீங்க பாக்குற விதத்த முற்றிலுமா மாற்றக்கூடிய ஒரு உரையாடல் தான் இது. நிச்சயமா இது ஒரு சாதாரண உரையாடல் கிடையாது. ஆமா. விக்யான் பைரவ் தந்த்ரா. இந்த பேரை கேட்ட உடனே இது ஏதோ ஒரு பழைய தத்துவ நூல்னு நினைச்சிட வேண்டாம். 1972 மற்றும் 73 காலகட்டத்துல மும்பைல தேடல் உள்ளவர்கள் முன்னிலையில் ஓஷோ பகிர்ந்து கொண்ட மிக முக்கியமான சிந்தனைகள் இவை. இந்த தொடரோட 9வது எபிசோட்ல தான் நாம இப்போ இருக்கோம். கரெக்ட். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கோட்பாடுகளை பற்றியதல்ல. அதாவது தியரி கிடையாது. இது முற்றிலும் உங்களுடைய நேரடி அனுபவத்தை பற்றியது. எக்ஸாக்ட்லி. இந்த நூல்ல இருக்கிற 112 தியான முறைகளும் உங்கள் மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் கருவிகள். வார்த்தைகளை தாண்டி சாட்சியாக இந்த அனுபவத்துக்குள் நுழைவோம். வாங்க. கண்டிப்பா நுழைவோம். இந்த பயணம் ஒரு மனிதன் தன்னைத்தானே மீட்டெடுப்பதற்கான ஒரு வரைபடம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மனிதன் தன் வாழ்க்கையின் மையத்தை, அதாவது தன்னுள் ஆழமாக வேரூன்றி இருக்கும் அந்த உண்மையான சென்டரை முழுவதுமாக மறந்துவிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த தந்திர முறைகளோட அடிப்படை வாதம். அந்த மையத்தை நாம எங்க தொலைத்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆமா. அதை மீண்டும் கண்டுபிடிப்பது எப்படி, அந்த மையத்தோடு மீண்டும் இணைவது எப்படி என்பதை பற்றி ஆழமாக பேசுவதுதான் இந்த உரையாடலின் முக்கிய நோக்கம். மையத்தை இழந்துவிட்டு வெறும் இயந்திரத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கும் நவீன மனிதனுக்கு இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அந்த மையத்தை தொலைத்து விட்டோம் அப்படிங்கிற கருத்தை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மனிதன் பிறக்கும் போதே ஒரு மையத்தோடு தான் பிறக்கிறான். ஆனா வளர வளர அதை மறந்து விடுகிறான் அப்படின்னு ஒரு பார்வை இங்கே முன்வைக்கப்படுது. உண்மைதான். நம்ம கல்வி, சமூகம் எல்லாமே அதை மறக்கடிச்சிடுது. கரெக்ட். இத விவரிக்கும்போது சார்த்தர் அப்படிங்கிற பிரெஞ்சு தத்துவவாதியோட மிக முக்கியமான ஒரு கூற்று இங்கே சுட்டிக்காட்டப்படுது. அதாவது, மனிதன் இந்த உலகில் வீசப்பட்டிருக்கிறான், த்ரோன் இன் த வேர்ல்ட் அவர் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை கேட்பதற்கே ஒரு விதமான தனிமையையும் பாதுகாப்பற்ற தன்மையும் கொடுக்குது இல்லையா? அதனாலதான் சார்த்தருடைய அந்த வார்த்தை நவீன உளவியல்ல மிக முக்கியமாக பார்க்கப்படுது. மனிதன் ஏன் அப்படி உணர்கிறான் என்பதற்கான உளவியல் காரணத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த அந்நியத்தன்மை. ஆமாமா. தன் மையத்தை அறியாத மனிதன் இந்த பிரபஞ்சத்துல தன்னை ஒரு அந்நியனாகவே உணர்கிறான். ஏதோ ஒரு வெளிக்கிரகத்திலிருந்து இங்கே தூக்கி வீசப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆழமான வேறற்ற உணர்வு இருக்கும்போது அவனுக்குள் இயல்பாகவே பயம், பதற்றம், மன உளைச்சல் எல்லாமே வந்துருது. தன்னை சுற்றியுள்ள அனைத்தின் மீதும் ஒரு சந்தேகம் வந்துடும். எக்ஸாக்ட்லி. தன் இருப்புக்கான அர்த்தம் புரியாமல் அவன் தவிக்கிறான். ஆனால் தன் மையத்தை அறிந்த ஒருவன் உலகை அப்படி பார்ப்பதில்லை. அவன் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மரத்தைப் போல வளர்ந்தவனாக உணர்கிறான். grown in the world. ஆமா. ஒரு மரம் எப்படி தன் வேர்கள் மூலமாக இந்த பூமியோடு, மண்ணோடு ஆழமாக இணைந்திருக்கோ, அதேபோல மனிதனும் தன் மையத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறான் அப்படிங்கிறத தந்திர ஆழமாக பதிவு செய்து. அப்படியானால் அந்த வேர்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மையம் பத்தி இந்த உரைகள்ல சொல்லப்படும் 3 பரிமாணங்கள் ரொம்பவே தர்க்க ரீதியாகவும் அதே சமயம் உணர்வு பூர்வமாகவும் இருக்கு. அந்த 3 மையங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் மையம் தொப்புள், அல்லது ஜப்பானிய மரபுல சொல்லப்படும் ஹரா. ஹரா, ஆமா. இதுதான் மனிதனின் அசல் மையம்னு சொல்லப்படுது. நீங்கள் பிறந்த புதுதில் ஒரு குழந்தையாக இருக்கும்போது இந்த மையத்திலிருந்து தான் சுவாசித்தீர்கள். ஒரு சிறு குழந்தை தூங்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? அதோட நெஞ்சு பகுதி ஏறி இறங்காது, வயிறு தான் மேலையும் கீழையும் ஏறி இறங்கும். கரெக்ட். அதுதான் இயற்கையான சுவாசம். 2வது மையம் இதயம். இது அன்பினால் மட்டுமே வளரக்கூடிய ஒரு பரிமாணம். ஒரு குழந்தைக்கு போதுமான அன்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த இதயம் என்ற மையம் வளராமலே சுருங்கி போய்விடும். ரொம்ப சோகமான உண்மை அது. 3வது மையம் என்ன? 3வது மையம்தான் மூளை அல்லது அறிவு. இது கல்வி, தர்க்கம், சமூகம் மூலமாக நாம கற்பிக்கப்பட்டு வளர்த்துக் கொள்வது. இந்த 3ஐயும் நீங்கள் ஒரு பரந்த பார்வையில இன்றைய சமூக அமைப்போடு இணைத்து பார்த்தா நவீன மனிதன் மாட்டிக்கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல் உங்களுக்கு புரியும். நிச்சயமா. நமது கல்வி முறையும் சமூக கட்டமைப்பும் முதல் 2 மையங்களை, அதாவது ஹரா மற்றும் இதயம், இது 2ஐயுமே முற்றிலுமாக புறக்கணிச்சு விட்டன. நாம முழுமையாக மூளை அளவிலேயே வாழ பழகிவிட்டோம் இல்லையா? ஆமா. எல்லாவற்றையும் லாஜிக் மூலமாக மட்டுமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இதை இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டுமென்றால், மூளை என்பது அறிவதற்கானது, இதயம் என்பது உணர்வதற்கானது. ஆனால் ஹரா என்பது இருப்பதற்கானது. பீயிங். கரெக்ட். இந்த ஹரா என்ற இருத்தல மறந்துவிட்டு எப்போதுமே மூளை என்ற தகவல் மையத்திற்குள்ளேயே வாழ்வதுதான் இன்றைய மனிதனின் அனைத்து வெறுமைக்கும் ஏமாற்றத்திற்கும் முக்கிய காரணம். ஆனா ஒரு நிமிஷம், இது நடைமுறையில எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி வருது. நாம முழுவதுமாக மூளைக்குள் சிக்கிக் கொண்டோம் அப்படிங்கிறது புரியுது. அப்படியானால் தற்செயலாகவாவது நவீன மனிதன் தன் உண்மையான மையத்தை, அந்த ஹராவத் தொடுகிறானா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையான்னு கேட்டால் அங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. சில விசித்திரமான ஆபத்தான தருணங்கள்ல நம்ம அறியாமலேயே அந்த மையத்தை தொடுகிறோம். உண்மைதான். உதாரணமா மலையேற்றம் செய்யும்போதோ, மிக வேகமாக ஒரு காரு ஓட்டிக்கொண்டு போகும்போதோ, அல்லது ஒரு பாம்பை திடீர்னு பார்க்கும்போதோ. ஆமா, அந்த சூதாட்டத்தின் உச்சக்கட்ட பதற்றமான தருணத்திலோ நமது மூளை தர்க்க ரீதியாக யோசிப்பதே இல்ல. இதற்கு பின்னால் இருக்கும் நரம்பியல் அறிவியலை நம்ம கவனிக்கணும். நமது மனதிற்கு, அதாவது மூளைக்கு, ஒரு விஷயத்தை சிந்திக்க எப்போதுமே ஒரு நேரம் தேவை. கொஞ்சம் டைம் வேணும். ஆமா, ஒரு செயல் நடந்து அதை உள்வாங்கி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க ஒரு சில மில்லி செகண்டுகளாவது தேவைப்படும். ஆனா ஒரு உயிராபத்தான தருணத்துல மூளைக்கு யோசிக்க நேரம் இருக்காது. யோசிச்சாங்க உயிர் போயிடும். கரெக்ட். அதனால மனம் அங்கே தற்காலிகமாக நின்றுடுது. செயல் முதலில் நடக்கிறது, சிந்தனை பிறகு வருது. மனம் நின்ற உடனே உங்களின் விழிப்புணர்வு நேராக மூளையிலிருந்து கீழே இறங்கி ஹரா என்னும் அடிவயிற்று மையத்திற்கு பாயுது. அந்த நொடியில எந்த எண்ணமுமற்ற ஒரு தூய்மையான நிலை உருவாகுது. எக்ஸாக்ட்லி. கடந்த காலமோ எதிர்காலமோ அங்க கிடையாது. இதை யோசித்து பார்க்கும்போது இன்றைய சமூகம் ஏன் ஆபத்தான விளையாட்டுகளுக்கும் அதிவேகமான வாழ்க்கை முறைக்கும் இவ்வளவு அடிமையாக கிடக்குது அப்படிங்கறது புரியுது. நிச்சயமா. அவங்க தேடி போகும் அந்த த்ரில் உண்மையில் ஆபத்துக்கான த்ரில் இல்ல. அவங்க அறியாமலேயே தங்களுக்குள் தொலைந்து போன அந்த எண்ணமற்ற தியான நிலையை, அந்த மையத்தின் ஆனந்தத்தை தான் செயற்கையாக தேடுறாங்க. உண்மையாகவே அதுதான் நடக்குது. இதே உளவியல் மாற்றம்தான் பாலுணர்வு விஷயத்திலும் நிகழுது. ஓ, அங்கேயும் ஹரா வேலை செய்தா? ஆமாம். ஆழமான பாலுணர்வு தருணத்திலும் விழிப்புணர்வு மூளையை விட்டு முற்றிலுமாக விலகி கீழே இறங்கி தொப்புள் மையத்தை தொடுது. அதனாலதான் அதுல மனிதனுக்கு இவ்வளவு பெரிய ஈர்ப்பும் விடுதலையும் கிடைக்குது. பால் உணர்வில் மனம் முற்றிலும் மறைந்து விழிப்புணர்வு ஹராவை கடந்து செல்லும்போது கிடைக்கும் அந்த சின்னஞ்சிறிய வினாடி ஆனந்தம்தான் மனிதனை தொடர்ந்து அதை நோக்கி ஈர்க்குது. ஆமா, ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் வந்துருச்சு. ஆமா, அந்த இடத்துலயும் நாம மூளையை கொண்டு வந்துட்டோம். பாலுணர்வையும் நவீன மனிதன் தன் மூளையால் சிந்திக்க தொடங்கிவிட்டான். செரிப்ரல் அஃபேர்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதை பற்றி படிக்கிறான், திட்டமிடுறான், அந்த தருணத்துல கூட தன் செயல்திறனை பற்றி மூளையில கணக்கு போடுறான். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! அதுதான் நவீன வாழ்க்கையோட மிகப்பெரிய சோகம். எப்போது ஒரு தன்னிச்சையான அனுபவத்திற்குள் மூளை நுழைந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ அப்போதே அந்த உண்மையான மையம் விடுபட்டு போகுது. ஹராவுடனான தொடர்பு துண்டிக்கப்படுது. ஆமா. அதனாலதான் இன்றைய காலகட்டத்துல பாலுணர்வு என்பது கூட வெறும் உடல் சார்ந்த ஒரு இயந்திரத்தனமான செயலாகவும் சீக்கிரமே சலிப்பை தரும் விஷயமாகவும் மாறிடுச்சு. சரி, இப்போ மைய பிரச்சனைக்கு வருவோம். ஆபத்திலோ அல்லது பாலுணர்விலோ தற்செயலாக மையத்தை அடைவது அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம். நிரந்தரமாக விழிப்புணர்வோடு அந்த மையத்தை எப்படி அடைவது? அதுக்குத்தான் விக்ஞான் ஃபைரோ தந்திரா மிக தெளிவான தியான முறைகளை கொடுக்குது. முதல் தியான முறை பற்றி பார்ப்போம். இது கேட்பதற்கு மிக கவித்துவமாக இருந்தாலும் இதோட செயல்பாடு மிக ஆழமானது. ஒரு மயில் தோகையில உள்ள 5 வண்ண வட்டங்களை உங்க 5 புலன்களாக கற்பனை செய்து கொள்ளுங்கள்னு இந்த முறை வழிகாட்டுது. இந்த வண்ணங்கள் எல்லாமே முடிவுற்ற ஒரு வெளியில பரவி இருப்பதாகவும், பிறகு அந்த வண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்குள் அல்லது உங்களுக்கு முன்னால் சுவரில் உள்ள ஒரு புள்ளியில் மையமாக குவிந்து அந்த புள்ளி முற்றிலுமாக கரையும் வரை அதிலேயே உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தச் சொல்றது. இந்த தியான முறை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கறத நம்ம மனதின் இயல்பை கொண்டு புரிஞ்சுக்கணும். கரெக்ட். மனதின் அடிப்படை இயல்பே ஓயாமல் நகர்வதுதான். அதாவது ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு, புள்ளி ஏலிருந்து புள்ளி பிக்கு குதித்து கொண்டே இருப்பதுதான் அதோட வேலை. மனதுக்கு ஏக்கம் மட்டும்தான் உயிர். இப்போ அந்த மனதை ஒரே ஒரு புள்ளியில் முழுமையாக குவியச் செய்து அதை நகர விடாமல் தடுத்தால் என்ன ஆகும்? மனம் இறந்து விடுகிறது. ஆமா, அந்த புள்ளியில் வண்ணங்கள் கரைவதாக நீங்க கற்பனை செய்யும்போது உண்மையில் அங்கு கரைவது வண்ணங்கள் அல்ல, உங்களின் மனம்தான். எக்ஸாக்ட்லி.
கற்பனையான வண்ணங்கள் கரையும் போது உங்களை சுற்றியுள்ள புற உலகமும் கரைந்து நீங்கள் மிக இயல்பாக உங்கள் மையத்திற்குள் தள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை நீங்க புற உலகை நோக்கி வாழும் நபராக இருந்தால் உங்களுக்கு வெளியே சுவரில் ஒரு புள்ளியை வரைந்து கண் இமைக்காமல் அதன் மீது உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தலாம்னு தந்திர சொல்லுது. கண்ணிமைக்காமல் தியானம் செய்வது பற்றி பேசும்போது போதிதர்மரோட அந்த பிரபலமான கதை இங்கே ஒரு மிகப்பெரிய குறியீடாக பார்க்கப்படுது. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான கதை அது. பொதுவாக நாம போதிதர்மர் கதைய ஒரு வரலாற்று சம்பவமாகவோ அல்லது தேயிலை எப்படி உருவானது என்பதற்கான ஒரு மாயக் கதையாகவும் தான் கேட்டிருப்போம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் இருக்கு. அவரு தொடர்ந்து தியானம் செய்யும்போது கண் இமைகள் மூடி மூடி தூக்கம் வந்து கொண்டே இருந்திருக்கு. அந்த தூக்கத்தை தடுக்க தன்னுடைய கண் இமைகளையே அறுத்து வீசிட்டாராம். அதீத தீவிரமான ஒரு செயல். ஆமா, அந்த இமைகள் விழுந்த டா என்ற மலைப்பகுதியில முளைத்த செடிதான் தேயிலை. அதனாலதான் ஜென் துறவிகள் தேநீரை ரொம்ப புனிதமாக கருதுகிறார்கள்னு சொல்வாங்க. அந்த கதையை நாம வெறும் வரலாற்று பதிவாக பார்க்க கூடாது. அது ஒரு மிக ஆழமான தத்துவ உருவகம். மெட்டஃபர். ஆமா, கண் இமைக்கும் அந்த சின்னஞ்சிறிய இடைவெளியில கூட மனம் உள்ளே நுழைந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடும். போதிதர்மர் இமைகளை அறுத்து வீசியது அப்படிங்கிறது தன் விழிப்புணர்வில் ஒரு சிறு துளி கூட இடைவெளி வந்துவிடக்கூடாது என்பதற்கான மூர்க்கமான தேடலின் வெளிப்பாடு. இடைவெளி இல்லாத துண்டிக்கப்படாத கூர்ந்த கவனிப்ப விஞ்ஞான் பைரவ் தந்திரா எவ்வளவு தீவிரமாக வலியுறுத்துகிறது என்பதை உணர்த்தவே இந்த கதை பயன்படுது. விழிப்புணர்வில் எந்த சமரசமும் இல்லை அப்படிங்கிறதுதான் இதோட உட்கருத்து. அருமை. போதிதர்மர் தன்னுடைய உடலை கருவியாக பயன்படுத்தியது போலவே அடுத்த தியான முறையும் முழுமையாக உடலை மையமாக கொண்டது. 2வது சூத்திரம். ஆமா, நாம மனதை அடக்க போராடுவதை விட உடலின் வழியாக மனதை கடப்பது எவ்வளவு எளிதானது அப்படிங்கறத இந்த 2வது சூத்திரம் உணர்த்துது. கண்களை மூடிக்கொண்டு உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து அந்த முதுகெலும்பின் நடுவில் தாமரை நூலை போல மிக மிக மெல்லிய ஒரு நரம்பு ஓடுவதாக கற்பனை செய்ய சொல்கிறது இந்த முறை. இதை ஒரு சாதாரண கற்பனையாக பார்க்காமல் இது எப்படி நமக்குள் வேலை செய்கிறது அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். நவீன அறிவியல் இதயம் மற்றும் மூளையை பற்றி நிறைய பேசுது. ஆனா பண்டைய தந்திர முறைகள் முதுகெலும்பிற்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுக்குது. முதுகெலும்பு அப்படிங்கிறது வெறும் எலும்புகளின் தொகுப்பு அல்ல, இல்லையா? கண்டிப்பா இல்ல. காணக்கூடிய இந்த பருப்பொருள் உடலுக்கும் கண்களுக்கு புலப்படாத பிரபஞ்ச ஆற்றலுக்கும் இடையிலான ஒரு பாலம் அதுதான். நவீன மருத்துவத்துல உடற்கூறியல் நிபுணர்களுக்கு இந்த மெல்லிய நரம்பு கண்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அது சதை அல்ல, அது ஒரு தூய சக்தி ஓட்டம். எனர்ஜி ஃப்ளோ. இதை நவீன சொமாட்டிக் எக்ஸ்பீரியன்சிங் முறையோடு இணைத்து பார்க்கலாம். நமது மத்திய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவதன் மூலம் எப்படி மனப்பதற்றத்தை குறைக்கிறோமோ அதே போல இந்த மெல்லிய ஆற்றல் இழையை ஒருவர் தியானத்துல முழுமையாக உணரும்போது அவரிலுள்ள தேவையற்ற எண்ணங்கள் அழிந்து அவருக்குள் ஒரு மாபெரும் ஒளி பிறக்கிறது. அதத்தான் ஆரா அல்லது ஒளிவட்டம்னு நாம குறிப்பிடுகிறோம். ஆமாம், புத்தருக்கும் இயேசுவுக்கும் பிற ஞானிகளுக்கும் பின்னால வரையப்பட்டிருக்கும் ஒளிவட்டம் என்பது ஓவியர்களின் வெறும் கற்பனை இல்ல. அது தூய எண்ணங்களற்ற மையத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றலின் கதிர்வீச்சு. இது உடல் சார்ந்தவர்களுக்கு, தங்களை உடலாகவே அதிகம் உணர்பவர்களுக்கு மிக எளிதாக கைகூடும் ஒரு முறைன்னு தந்திரா சொல்லுது. இந்த ஒளிவட்டம் அல்லது ஆரா பற்றி பேசும்போது ஹுய்னெங் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஜென் துறவியின் கதை எனக்கு நினைவுக்கு வருது. ஹுய்னெங் கதை ரொம்ப ஆழமானது. ஆமா, இது வெறும் கதை இல்ல, தர்க்கத்தை நம்பும் மூளைக்கும் அமைதியை நம்பும் மையத்திற்கும் இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய மோதல். ஹுய்னெங் தன்னுடைய குருவை தேடி போன போது அந்த குரு அவருக்கு எந்த தியானத்தையும் சொல்லிக் கொடுக்கவில்லை, எந்த புனித நூலையும் படிக்கச் சொல்லவில்லை. நேராக ஆசிரமத்தின் சமையலறையில போய் வேலை பார்க்க சொல்லிட்டாரு. 12 வருடங்கள் வெறும் அரிசி கழுவுவது, விறகு வெட்டுவது, சமைப்பது, இது மட்டும்தான் அவர் வேலை. ஆனா அந்த 12 வருடங்களும் அவர் எந்த சிந்தனையுமின்றி தன் மையத்தில் நிலைத்து நின்று அந்த வேலைகளை செய்தார். எந்த தத்துவமும் படிக்காத அவருடைய ஆரா வளர்ந்து ஒரு முழு நிலவாக மாறிடுச்சு. 12 வருடங்கள் எந்த எண்ணமுமின்றி தன் ஹராவில் நிலைத்திருந்து அமைதியாக இருந்ததே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தியானமாக மாறிடுச்சு. அறிவுக்கும் இருத்தலுக்கும் இடையிலான வித்தியாசத்தை இந்த கதை மிக தெளிவாக காட்டுது. அந்த ஆசிரமத்தில் நடந்த கவிதை போட்டி இது இன்னும் ஆழமாக விளக்குது. நிச்சயமா, அந்த ஆசிரமத்தின் பெரும் அறிஞர் ஒருவர் குருவின் இடத்தை பிடிக்க ஒரு கவிதை எழுதுறாரு. மனம் ஒரு கண்ணாடி, அதில் தூசு படுகிறது, தூசியை துடைத்தால் ஞானம் பிறக்கும்னு எழுதுறாரு. இது கேட்பதற்கு மிகச்சிறந்த தத்துவமாக இருக்கு. ஆனா சமையல்காரனான ஹுயினெங் இதை கேட்டு சிரிக்கிறான்.
எழுத படிக்க தெரியாதவன் வேறொருவர் மூலமாக ஒரு பதிலே அதே சுவரில் எழுதுகிறான். மனமே இல்ல, கண்ணாடியும் இல்லை, பின் எங்கே தூசுபடியும்? பிரமாதம். இதை பார்த்த உடனே குருவுக்கு புரிஞ்சிடுச்சு. எல்லாவற்றையும் தர்க்க ரீதியாக அணுகும் அறிவை விட ஹுயினெங்கின் மையத்திலிருந்து வெளிப்பட்ட அமைதி எவ்வளவு பெரிய உண்மையை உணர்ந்திருக்கிறது என்று. அவனது இருப்பே ஒளி வீசுவதை உணர்ந்த குரு அறிஞர்களால் அவனுக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு இரவோடு இரவாக அவனை காப்பாற்றி ரகசியமாக அனுப்பி வைக்கிறாரு. மூளையை வைத்து போராடிய அறிஞனை விட தன் மையத்தில் நிலைத்திருந்த சமையல்காரன் ஜெயிச்சிட்டான். இந்த கதை நாம இதுவரை பேசிய எல்லாவற்றையும் ஒரே புள்ளியில் இணைக்குது. இது உங்களை நோக்கி ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம எப்போதுமே மூளையிலே வாழ்ந்து பழகிட்டோம். எண்ணங்களின் இடைவிடாத ஓட்டமே நமது வாழ்க்கைன்னு முழுமையாக நம்புறோம். ஆமா, அறிவாளியாக இருப்பதும் எல்லாவற்றையும் லாஜிக்கா யோசிக்கிறதும் தான் உச்சம்னு நினைக்கிறோம். ஆனா எப்போதாவது இதையெல்லாம் தாண்டி நீங்க சிந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் மனதில் ஒரு எண்ணம் முடிகிறது, அடுத்த எண்ணம் தொடங்குகிறது. இந்த 2 எண்ணங்களுக்கும் இடையே உள்ள அந்த மிகச்சிறிய நுண்ணிய மௌனமான இடைவெளியில் உங்கள் மூளையும் மனமும் செயல்படாத அந்த ஒற்றை நொடியில் நீங்கள் யார் என்பதை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு ஆழமான கேள்வி. எந்த பயிற்சியும் இல்லாமல், எந்த தத்துவமும் இல்லாமல் அந்த இடைவெளியை உங்களால் இப்போ இந்த நொடியில் உணர முடிகிறதா? அந்த இடைவெளிதான், அந்த மௌனம்தான் நீங்கள் இத்தனை காலமாக தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் உண்மையான மையம். அங்குதான் நீங்கள் முழுமையடைகிறீர்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.